ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 56. ராம லக்ஷ்மண சீதை இவா எல்லாரும் யமுனக்கரைக்கு அங்க வந்து ஒரு இடத்துல அந்த இரவை கழிக்கிறதுக்காக அங்க தன்னுடைய படுக்கையை போட்டுண்டு போத கழிச்சா அப்படிங்கிறத பார்த்தோம். மறுநா காலம்புற ராமன் லக்ஷ்மணனை எழுப்பி, லக்ஷ்மணா, இந்த வனத்துல இருக்கிற ஜந்துக்கள் எல்லாம் எவ்வளவு அழகா சத்தம் போடுறது பாரு. நாம பிரயாணத்தை தொடங்க வேண்டிய நேரம் வந்துடுத்து. 14 வருஷங்கள் வரையில் அன்னபானம் இல்லாமல் கொஞ்சம் கூட தூக்கம் இல்லாம கடுமையான விரதத்தை அனுஷ்டிக்கிறவன் தான் இந்திரஜித்தை வெல்லக்கூடியவன் அப்படின்னு அந்த ராட்சசனுக்கு ஒரு வரன் இருக்கிறதாகவும், அதனால லக்ஷ்மணன் வனவாசம் முழுக்க தூங்கறதே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றத கேட்டிருக்கோம். ஆனா வால்மீகி ராமாயணத்துல அப்படி எதுவும் தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்கிறதாக தெரியல. உடனே லக்ஷ்மணன் தூக்கம் தெளிஞ்சு வழியில நடந்து வந்த கலப்பெல்லாம் தெரியாம சோம்பலை எல்லாம் விட்டுட்டு அண்ணா கூப்பிட்ட உடனே டக்குன்னு எழுந்து விட்டார். ஸ்நானம் ஜபம் தபம் எல்லாத்தையும் முடிச்சுண்டு பரத்வாஜர் சொன்ன அந்த வழியாக சித்திரகூடத்துக்கு போனான். போற வழியில ராமன் சொல்றார், சீதை, இந்த செம்சுக மரங்கள்லாம் பூத்து குலங்கிண்டு அந்த மரத்தையே மறைச்சுட்டது போல இருக்கு பாரு. பூ பழம் காய் எல்லாம் நிறைஞ்சு மரங்கள் எல்லாம் அதனுடைய பாரத்தை தாங்க முடியாம அப்படியே வளைஞ்சு போயிருக்கு. இத பறிக்கவும் ஆள் இல்ல, சாப்பிடவும் யாருமே ஆள் இல்ல. இதெல்லாத்தையும் பார்த்துட்டே நம்ம சௌக்கியமா காலத்தை கழிக்கலாம். தேன்கூடுகள் ஒரு ஒரு மரத்திலயும் அப்படியே ஒரு பைய கட்டி தொங்க விட்டது போல இருக்கு பாரு. லக்ஷ்மணா, இதோ ஒரு நச்சுக்குருவி எப்படி கத்துறது பாரு. அதை கேட்டு மயில் வேற எதிரொலி சத்தம் பண்றது. அதோ அந்த சித்திரக்கூட மலையில சிகரங்கள்லாம் நன்னா தெரியறது பாரு. அதுக்கு அடியில சமபூமியில இருக்கக்கூடிய காட்டுல அடர்ந்த மரங்களுக்கு கீழே நாம சௌக்கியமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு பேசிண்டே அந்த மலைப்பிரதேசத்திற்கு வந்து சேர்றா எல்லாரும். அப்போ ராமன் சொல்றார், இங்க கிழங்குகளும் பழங்களும் சுத்தமான ஜலமும் இங்க நல்லா கிடைக்கும். இங்க பல ரிஷிகள்லாம் இருக்கா, நாமும் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிண்டு அதுக்கப்புறமா அவ எல்லாரும் வால்மீகியோட ஆசிரமத்துக்கு போறா. அங்க அவரை பார்த்து நமஸ்காரம் பண்றா. அவர் அவளை நல்லா விதிப்படி பூஜிச்சு ஆசனம் எல்லாம் கொடுத்து க்ஷேம லாபங்களை எல்லாம் விசாரிக்கிறார். அப்ப ராமன் சொல்றார், நான் வந்து தசரத சக்கரவர்த்தியினுடைய புத்திரன், என் பேரு ராமன், இவன் என்னோட தம்பி லக்ஷ்மணன், இவள் என்னோட மனைவி சீதை. நாங்கள்லாம் எங்க அப்பாவினுடைய ஆக்ஞையினால 14 வருஷம் வரைக்கும் காட்டுல வசிக்கிறதுக்காக உத்தேசம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்றாரு, லக்ஷ்மணா, நமக்கு ஏதானும் இருக்கிறதுக்கு வசதியா ஒரு வீடு வேணுமே, அதுக்கான மரக்கட்டைகளை எல்லாம் வெட்டி எடுத்துன்னு வந்து நம்ம இருக்கிறதுக்கு ஒரு குடிசைய கட்டு, இங்கே சில காலம் நம்ம இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ராமன் சொல்றார். லக்ஷ்மணன் ஒரு பர்ணசாலைய கட்டுறார். இன்னும் அடுத்த மாதிரி ராமன் என்ன சொல்ல போறார் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் ஆவலா பார்த்துட்டு இருக்கார். ராமன் அதை பார்த்துட்டு இந்த பர்ணசாலையினுடைய திக்குகளில் எல்லாம் இருக்கக்கூடிய அதிஷ்டான தேவதைகளுக்கு மானுடைய மாம்சத்தை கொண்டு வந்து யஜ்ஜம் பண்ணணும். நாம தீர்க்கமான ஆயுசோட இருக்கணும்னு நினைச்சா ஒரு வீட்டுல பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி அங்கே வசிக்கக்கூடிய பூத பிரேத பிசாசங்களுக்கு திருப்தி ஏற்படுவதற்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கிரகப்பிரவேச சாந்திகளை எல்லாம் பண்ணணும். வீடு வந்து சின்னதா இருக்கா பெருசா இருக்கா, அது குடிசையா மாளிகையா, அதெல்லாம் பத்தி கவலையே இல்லை. புதுசா ஒரு வீட்டுக்குள்ள நம்ம நுழையறோம்னா அங்க இருக்கக்கூடிய அந்த அதிஷ்டான தேவதைகளுக்கெல்லாம் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அப்படி பண்றதால மனிதனுக்கு வியாதியும் பயமும் பந்துக்களோட நாசமும் வராம இருக்கும். நீண்ட ஆயுசோடு சொர்க்கத்துல இருக்கிறத போல சுகத்தோட இருப்பான். இதனால பிராணிஹிம்சை அப்படிங்கிற தோஷம் நமக்கு வராது. யஜ்ஜத்தில் பலியாக கொடுக்கப்படுற பிராணிகள் உத்தமமான லோகத்தை அடையறதால அவளுக்கு நல்ல கதிதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். லக்ஷ்மணன் மானுடைய மாம்சத்தை கொண்டு வரான். அந்த மாம்சத்தை அக்னியில சமைக்கிறா.
இது ஒரு ஸ்திரமான தினம், முகூர்த்தமும் திதியும் நட்சத்திரமும் அப்படியே அமைஞ்சிருக்கு. இங்க வெகு காலம் நாம சுகமாக வாழ்வதற்கு இவைகள்லாம் உதவி செய்யும். அதாவது நாளும் கிழமையும் நட்சத்திரமும் ஒரு மனிதனுக்கு பல வகையான நன்மைகளை எல்லாம் செய்யும். சில சமயம் சொல்றோம்ல, ராகு காலத்துல நம்ம வெளியில போகக்கூடாது, அஷ்டமி நவமியில பிரயாணங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு. சோ எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனாலும் எதை எந்த நேரத்துல பார்த்து செய்யணும் அப்படிங்கறதும் ஒண்ணு இருக்கு. அப்படியே அந்த மாம்சத்தை அக்னியில சமைச்சு லக்ஷ்மணன் அதை நல்லா பக்குவம் பண்றான். ராமன் ஸ்நானம் பண்ணிட்டு நேம நியமத்தோட கிரகப்பிரவேச காலத்துல செய்ய வேண்டிய சகல கிரியைகளையும் சுருக்கமாக விதிப்படி செஞ்சு முடிக்கிறார். சகல மந்திரங்களையும் தெரிஞ்சுட்டு சகல மந்திரங்களுக்கும் சொரூபியான ராமனுக்கு தெரியாத விஷயம் ஏதானு இருக்குமா? வீட்டுக்கு அதிர்ஷ்டான தேவதைகளான அக்னி, வருணன் முதலிய 45 தேவதைகளை ஹோமம், நைவேத்தியம், பலி, பூஜை முதலிய கிரைகளால ஆராதனை பண்ணிட்டு அந்த பர்ணசாலைக்குள்ள அவ எல்லாரும் பிரவேசம் பண்றா. அப்போ ராமச்சந்திர மூர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுறது. பலிகளை எல்லாம் வச்சு விஷ்ணு சம்பந்தமான யாகத்தையும் ருத்ர சம்பந்தமான யாகத்தையும் பண்றார். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கும்போது ஏற்படக்கூடிய பங்கங்களை எல்லாம் போக்குறதுக்காக புண்ணியாவஜனம், கிரகசாந்தி, ஜபம் இவைகளை எல்லாம் ஒண்ணு கூட குறைச்சலே இல்லாம எல்லாம் பண்ற. ருத்ர யாகம் பண்ணினதுனால தன்னையும் சகல ஓஷதிகளையும் ஜலத்தால மறுபடியும் சுத்தம் பண்ணினுட்டு ராத்திரி பகல்களில சஞ்சரிக்கும் பாப கர்மங்களை செய்யக்கூடிய குரூரமான சர்வ பூதங்களுக்கும் பலிகளை எல்லாம் கொடுக்கிறார். தபஸ்விகள் வசிக்கும் ஆசிரமத்துக்கு உச்சிதமான அந்த பலி பீடங்களையும் கந்தர்வர்கள் முதலிய தேவ கணங்கள் இருக்கக்கூடிய ஸ்தானங்களையும் விஷ்ணு முதலிய தேவதைகள் வசிக்கும் பூஜா கிரகங்களையும் ஏற்படுத்துறார் அந்த பர்ணசாலையில. அந்த தேவதைகளை மந்திர பூர்வமாக அங்கே ஸ்தாபனம் பண்றார். அதுக்கப்புறம் புஷ்பங்களாலும் பழங்களாலும் பக்குவமான மாமிசங்களாலும் ஜல தர்ப்பணங்களாலும் ஜவங்களாலும் சமித்துக்களாலும் பூதங்களை எல்லாம் திருப்தி பண்றார். ராம லக்ஷ்மணர் சீதை எல்லோரும் சுப முகூர்த்தத்துல அந்த பர்ணசாலையில சுதர்மா என்ற தேவ சபையில அமரர்கள்லாம் எப்படி பிரவேசம் பண்ணினாலோ அதே போல அவ எல்லாரும் பிரவேசிச்சு ரொம்ப சௌக்கியமாக இருந்தா. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த ஒண்ணு சொல்ற. வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு ராமன் வந்தார். ராமன் கிட்ட அவர் க்ஷேம லாபங்களை கேட்டார். ராமன் தன்னுடைய பெயரும் தான் வந்த காரியத்தையும் சொன்னார். பிறகு பர்ணசாலை கட்ட சொல்லி லக்ஷ்மணனுக்கு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்றார். இதை இரண்டும் ஒண்ணுக்கொண்ணு ஒரு ஏதோ ஒரு சின்ன கேப் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தருது. பரத்வாஜர், சுதீஷ்ணர், அகஸ்தியர், சரபங்கர், சபரி, அத்ரி முதலிய மகரிஷிகளுடைய ஆசிரமங்களுக்கு ராமர் போன போது அவளுக்கு என்னெல்லாம் உபசாரம் அவள்லாம் பண்ணினா, அவர் எத்தனை சுகமா அங்கே இருந்தார், அதுக்கப்புறம் அவகிட்ட உத்தரவு வாங்கிட்டு வேற இடத்துக்கு போனார் அப்படின்னு தான் வால்மீகி வர்ணனை பண்றார். ஆனா அப்படி இருக்கும்போது இங்க மட்டும் ராமன் தான் யாருங்கிறத சொன்னார். அப்புறம் வேற எதுவுமே சொன்னதாகவோ எதுவுமே நடந்ததாகவோ தெரியவே இல்லை. அவர்கள்லாம் அங்க தங்கி இருந்து அவரால் உபச்சாரம் பண்ணப்பட்டாளா, அப்புறம் அவாகிட்ட ஏதாவது உத்தரவு வாங்கிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு போய் அதுக்கப்புறமா ஏதாவது பர்ணசாலையை கட்டினாளா, அப்படிலாம் எதுவுமே அவ சொல்லவே இல்லை. அவ குடிசை வால்மீகி கிட்டக்கவே இருந்தது அப்படிங்கிறது பின்னாடி இருக்கக்கூடிய சில இடங்கள்ல எங்குமே அவ சொன்னதாக தெரியல. வால்மீகிக்கு தமசா நதிக்கரையில ஒரு ஆசிரமம் இருந்ததா பாலகாண்டத்துல சொல்லியிருக்கா. ராமாயணம் செய்யப்பட்ட இடமும் அதுதான், சீதை தங்கி இருந்த இடமும் அதுதான், குசலவர்கள் பிறந்த இடமும் அதுதான், தண்டகாரண்யத்திலும் அவருக்கு ஒரு ஆசிரமம் இருந்தது அப்படின்னு இதனால தெரியுது. இது இங்க வால்மீகியின் ஆசிரமத்தில் நடந்த விஷயமும் லக்ஷ்மணன் பர்ணசாலை கட்டும் வரையில் நடந்த விஷயமும் வால்மீகியினுடைய மூலத்துல எங்கேயுமே இல்லை. வியாக்கியானம் செஞ்சவா யாரும் எந்த காரணமும் இதுக்கு சொல்லவும் இல்லை. அவளுடைய காலத்துல இந்த போர்ஷன் மூல பாகத்துல இருந்திருந்தா கட்டாயம் அவ அதுக்கு ஒரு வியாக்கியானத்தை சொல்லி இருக்கணும். வால்மீகியால் எழுதப்பட்ட மூல ராமாயணம் அப்படியே நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு இது மாதிரி பல விஷயங்களை கொண்டு நிச்சயம் பண்றார். அடிக்கடி ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றதும்
ஒரே விஷயத்த பலவிதமாகவும் ஒண்ணுக்கொண்ணு வித்தியாசமாக பல இடங்கள்ல சொல்றதும், ஒண்ணுக்கொண்ணு அதிகமான சில ஸ்லோகங்கள்லாம் சில இடத்துல சொல்லப்படுறதும், சம்க்ஷேப ராமாயணத்துல சில இடங்கள் விட்டு போயிருக்கிறதும், அந்தந்த இடத்துல சொல்ல வேண்டிய சில விஷயங்களை அங்க சொல்லாம அதுக்கப்புறம் பின்னால அதை பத்தி சொல்றதும், வால்மீகியால் இயற்றப்பட்ட ராமாயணத்தின் மூல பாடம் அப்படியே நமக்கு கிடக்கலை அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆதாரமாக சொல்றா. விசித்திரமான புஷ்பங்களும் மரங்களும் மிருகங்களும் நிறைந்த அந்த வனத்துல ராமலட்சுமணா சீதையோட இந்திரியங்கள் மனசு எல்லாத்தையும் அடக்கிண்டு தங்கள் இஷ்டப்படி சஞ்சாரம் பண்ணிண்டு பூக்களை பறிக்கிறது, ஜலக்கிரீடை செய்வது முதலிய அந்தந்த காலத்துக்கு ஏற்பட்ட சகல சுகங்களை எல்லாம் அனுபவிச்சுண்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக மகா ரமணீயமான அந்த சித்திரகூட பர்வதத்துல மால்யவதி அப்படின்னு சொல்ற புண்ணிய நதிக்கரையில ஒரு கவலையுமே இல்லாம ராமன் தபஸ்விகளினுடைய தர்மத்தை எல்லாம் அனுஷ்டிச்சுண்டு அவள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. அயோத்தியை விட்டு வந்துட்டமே அப்படிங்கிற அந்த துக்கத்தை அவ கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அத கம்ப்ளீட்டா அவ மறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி இந்த 56வது அத்தியாயத்தை முடிக்கிறா. இதை தொடர்ந்து 57வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.